Hi friends, welcome to Engineer Venkat Plans. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாஸ்து வரைபடம். 27க்கு 44 டோட்டல் ஏரியா 1199 சதுரடி கவர் ஆகுது. இதில் நம்ம இடம் விட்டு 22க்கு 40 நம்ம பில்டிங் அளவு எடுத்திருக்கோம். இந்த பிளானில் பேசிக்காக பார்க்குற அந்த 7 விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி தெற்கு பார்த்தோம்னா யார் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற என்னுடைய நம்பருக்கு அழைப்பு கொடுங்க. உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் பிளாட் டீட்டெயில்ஸ் கிளியராக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்ஸ்அப்படியே டிசைன் பண்ணி போட்டு தந்துட்டே இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம். பிளானுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இந்த பிளானோட ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங். இது தெற்கு பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு. 2 கார்னர்ஸ் கிடைக்கும். கன்னிமுலை சைடு நம்ம வாசல் ஜன்னல், அதாவது இந்த கார்னரில் என்ட்ரி நம்ம கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து அக்னிமுலையில் கிச்சன் வந்து கரெக்டாக போட்டுடுறாங்க, கன்னிமுலையில் வாசல் வச்சுறாங்க. இது தப்பு. தெற்கு பார்த்த பிளானுக்கு மட்டும் இந்த அமைப்பு வந்து பொருந்தும். அக்னிமுலையில் வாசல் வச்சு வாயுமலையில் தாராளமாக 100% கிச்சன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு தப்பான செயலும் உங்களுக்கு நடக்காது. நல்ல யோகமாக இந்த பிளாட் அமைப்புக்கு இதான் யோகமாக இருக்கும். அதனால் தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து ஒரு 30 அடியோ 35 அடியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு சென்ட்ரலில் தலைவாசல் வச்சு அக்னிமுலையில் கிச்சனும் அதேமாதிரி கன்னிமுலையில் பெட்ரூம் போட்டு சென்ட்ரலில் தலைவாசல் வச்சுக்கலாம். இல்லாதவங்களுக்கு இதான் அமைப்பு. இந்த மாதிரி செயல்படுறது தான் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் 2 BHK மாடல் சொல்லியாச்சு. 2 பெட்ரூம், ஒரு ஹால், கிச்சனு. இந்த பெட்ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு காமன் டாய்லெட் பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருந்து என்ட்ரி கொடுத்து போகிற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வாஸ்துபடி இது கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அக்னிமுலையில் என்ட்ரன்ஸ், கன்னிமுலையில் பெட்ரூம், ஈசானத்தில் ஒரு பெட்ரூம், வாயுமலை சார்ந்த கிச்சன், கார்னர் வைஸ் வெட்டு கிராஸ் எல்லாம் பக்கவாக அமைஞ்சிருக்கு. இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு 7 அடியோட நின்றும். அதனால் இது வந்து நம்ம வாயுமலை சார்ந்து வர்றதும் அதே மாதிரி ஈசானத்தில் ஓப்பன் கிடைக்கிறதுனால பக்கவாக நமக்கு வாஸ்துபடி அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷன் எப்படி இருக்குது, இந்த சுற்றி நமக்கு இடம் இருக்கிறதுனால தேவையானதுக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காற்று உள்ள வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். போர் சம்பு ஈசானம் சார்ந்து போகிறனாலது. சம்பு வந்து இந்த பிளானுக்கு ஒரு 2000 or 3000 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு போட்டால் போதுமானது. செப்டி டேங்க் வந்து கார்னர்ஸில், அதாவது இந்த அக்னிமுலையிலும் இந்த கன்னிமுலையிலும் கார்னர் இல்லாமல் ஒரு சென்டராக கொண்டு வந்து முடிக்கலாம். ஸோ வாயுமலை சைடு நீங்கள் இடம் இருந்துச்சுன்னா வாயுமலை சார்ந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பில்டிங் ஏரியா 891 சதுரடி கவர் ஆகுது. 2200 மணிக்கு நமக்கு 19 லட்சம் செலவாகும். ப்ளஸ் ஒரு 5 to 6 lakhs வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசமாக முடிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் பற்றியும் கொடுக்கும். நீங்கள் பிளாட்டு தேர்ந்தெடுக்கிற முன்னாடி இந்த ஜாதக அமைப்பு பார்க்கணும். அதில் செவ்வாய் வலுப்பட்டிருந்தால் தெற்கு பார்த்த மனை தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். இப்போ தெற்கு பார்த்த பிளாட் எடுத்துட்டீங்க, பட் செவ்வாய் வந்து உங்களுக்கு 6, 8, 12 பதினஞ்சிருக்கு, ஒரு பலன் இல்லாத ஒரு அமைப்பில் இருக்குன்னா நீங்கள் தலைவாசல் வந்து மாற்றி ப்ரொவைட் பண்ணுறது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேசிக்கான விஷயங்கள் இதில் சொல்லியாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அண்ட் இந்த பிளானில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹால் ஸ்பீசிஸாக அமையுது. பெட்ரூம் வந்து 10க்கு 14 போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம மனையடிக்கு வந்து முயற்சி பண்ணி பார்க்கணும். முடியாத பட்சத்தில் வந்த அளவு நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. கார்னரில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணால் போதும். மனையடின்றது 10 பொருத்தில் ஒரு பொருத்தம் மாதிரி. இப்போது ஒரு சின்ன உதாரணம். இப்போது நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம். ஒரு 100 பசங்க இருக்காங்க. 100 பசங்களும் 100 மார்க்காக டார்கெட் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே 100 அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புன்றது 1% 2% தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஆனால் 95% மேக்ஸிமம் வரும். 80 வரும், 90 வரும். அது மாதிரி இந்த வாஸ்துவில் பார்த்திங்கன்னா நமக்கு பலன்கள் வந்து சின்னதாக மாறும். ஒரு ஆவரேஜாக நமக்கு ஒரு 65% மேலே இருந்தாலே போதுமானதுன்ற மாதிரி தான் நம்மளுடைய ஆவரேஜ் கான்செப்ட். பட் கார்னரில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மனையடியில் நம்ம சின்னதாக அந்த 1 அடி 1 அடிக்காக நீங்கள் ரொம்ப இது பண்ணிக்க தேவையில்லை அப்படின்றத சொல்கிறேன். இந்த பிளானுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 90% நம்ம வாஸ்து பலன் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா. இதனால் ஒன்றும் குறைஞ்சி போகிறது கிடையாது. 100% யாருக்குமே முழுமையாக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா இடம் வந்து நல்லா பெருசாக வேணும். அப்போ பூச்சி கணத்தில் நம்ம இப்போது 8 அடி வைக்கிறோம். இப்போ பூச்சி கணத்தில் 1 இன்ச்சு போகும்போது நமக்கு அந்த அளவு கிடைக்காது. ஸோ அதனால் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யணும். வராத அளவுக்கு வந்த அளவை நம்ம
ஏற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் எப்பவும் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், இந்த வாஸ்துன்றது நம்ம இந்த கார்னரில் எல்லாம் கரெக்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போட்டாச்சு. இனி எல்லாமே நல்லா தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த வீட்டில் வசிக்கும் போது நமக்கு தோன்ற எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களாக இருக்கும், செயல்படுத்த தூண்டும். அதை செயல்படுத்தும் போது நமக்கு வெற்றியாக அது மாறும். ஸோ அதனால் இந்த அமைப்பில் இருக்கிற வீட்டுக்கு உயர்ந்த எண்ணங்கள் தோன்றி நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இந்த வீடு வந்து நமக்கு அமைச்சு கொடுக்கும். அதனால் வாஸ்துபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஏர் சர்க்குலேஷன், வென்டிலேஷன், நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து எல்லாமே நம்மளுடைய தாட்ஸ் வந்து நல்லா குட் தாட்ஸாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு வாழ்க்கை அப்படின்னு எடுக்கும்போது எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாமல் யாருக்குமே இருக்காது. பட் அந்த பிரச்சனையை சமாளிக்கிற ஒரு இடமாக, நம்ம சிந்திக்கிற இடமாக அந்த வீடு தான் அமையும். ஸோ அந்த வீடோட கார்னர்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக அமைப்பில் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் தாட்ஸ் கம்மியாகி பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து அதை ஃபேஸ் பண்ணி நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வாஸ்து வீடுகள் வந்து நிறைய கொடுக்குது. நம்ம அனுபவபூர்வமாகவும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தவறாக இருக்கும் பட்சத்தில் ஸோ ஒரு நல்ல காரியங்கள் தடைப்படுது. அதே மாதிரி இப்போ வீட்டில் வந்து படிக்கிற பசங்க வந்து திடீர்னு படிக்காமல் போகிறாங்க, வீடு மாறின பிறகு படிக்காமல் போகிறாங்க. அதே மாதிரி திருமணம் ஏஜில் இருக்கிற பெண்கள் வந்து இப்போ ஈசானத்தில் போய் பாத்ரூம் போட்டிருப்பாங்க, அந்த வீடு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த ரூமாக மாற்றும் போது திடீர்னு ஒரு சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இதுவும் நம்ம ஒரு வகையில் பலனாக எடுத்துக்கலாம். தாட்ஸ் தான் மெயினான இதோட கோல். இந்த பிளானில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிற ஒரு விஷயம், வாஸ்துபடி இருக்கிற இடத்துல நம்மளுடைய தாட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் நம்ம செயல்படுத்தும் போது வெற்றிகள், வாய்ப்புகள் நமக்கு தேடி வருது. ஓகேங்களா? நல்ல சூழ்நிலைகளையும் இந்த வாஸ்து அமைப்புகள் உருவாக்கும். அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி நீங்கள் கம்பேரிசனும் பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீடு அதே மாதிரி வாஸ்துபடி உள்ள வீட்டுக்கும் அந்த முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போது பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்டு தான் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.